அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய வல்லரசு. அதன் இதயமாக வெள்ளை மாளிகை. ஆனால் இந்த பிரம்மாண்ட சுவர்களுக்குள் எழுதப்பட்ட சில ரகசியங்கள் ஒரு தேசத்தின் தலைவிதியை மாற்றி அமைக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. 1995 ஆண்டு ஜூலை மாதம் 21 வயதையான மோனிகா லெவின்ஸ்கி வெள்ளை மாளிகையில் ஒரு இன்டர்னாக அடியெடுத்து வைக்கிறார். உலகமே வியர்ந்து பார்க்கும் அந்த பிரம்மாண்ட மாளிகையில் 49 வயதான அதிபர் பில் கிளின்டனை முதலில் ஒரு பொதுவான விழாவில் சந்திக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் கிளின்டனின் காந்தம் போன்ற கண்கள் மோனிகாவை ஒரு நிமிடம் உற்று நோக்குகின்றன. அந்த ஒரு நொடியில் ஏதோ ஒன்று இருவருக்கும் இடையே நிகழ்கிறது. மோனிகா அதிபரின் அலுவலகத்துக்கு அருகே வேலை செய்ததால் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. ஆரம்பத்தில் அது வரும் புன்னகையாக மட்டுமே இருந்தது. அதிபர் கூட்டத்தில் இருந்தாலும் அவரது கண்கள் என்னை எப்போதும் தேடும். அவர் என்னை பார்க்கும் விதத்தில் ஒரு இரகசிய ஈர்ப்பு இருந்தது என்று பிற்காலங்களில் மோனிகா கூறியுள்ளார். 1995 நவம்பர் 15 அமெரிக்க அரசாங்கத்தில் ஏற்பட்ட ஒரு நிர்வாக முடக்கம் காரணமாக வெள்ளை மாளிகையில் மிக குறைவான ஊழியர்களே இருந்தனர். அன்று இரவு ஓவல் ஆபீஸ் பகுதியில் மோனிகா வேலை செய்து கொண்டிருந்தார். அதிபர் கிளின்டன் அருகே வருகிறார். யாருமற்ற அந்த அமைதியான சூழலில் தற்செயலாக தொடங்கிய உரையாடல் ஆழமாக மாறுகிறது. மோனிகா தனது உணர்வுகளை வெளிப்படுத்த கிளின்டனும் அதற்கு பச்சை கொடி காட்டினார். அந்த இரவில் வெள்ளை மாளிகையின் ஒரு சிறிய அறையில் அவர்களின் இரகசிய காதல் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்தது. அடுத்த 18 மாதங்கள் அந்த மாளிகை இவர்களின் காதலுக்கு சாட்சியாக இருந்தது. கிளின்டன் மோனிகாவுக்கு வால்ட் வைட்மேன் கவிதை புத்தகத்தை பரிசாக அளித்தார். நள்ளிரவில் இருவரும் ரகசியமாக தொலைபேசியில் மணி நேர கணக்கில் பேசிக் கொள்வார்கள். அதிபர் மாளிகையின் அதிகாரிகளுக்கு இவர்களின் நெருக்கம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மோனிகா அதிபரின் அறைக்கு அடிக்கடி செல்வதை கவனித்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை பென்டகன் அலுவலகத்துக்கு மாற்றினர். ஆனால் அங்கேயும் இவர்களின் காதல் தொலைபேசி வழியாகவும் இரகசிய சந்திப்புகள் வழியாகவும் நீடித்தது. மோனிகா அதிபரை தனது உயிராகவே கருதினார். ஆனால் கிளின்டனுக்கு அது ஒரு ஆபத்தான விளையாட்டு என்பது புரிந்தது. பென்டகனில் மோனிகாவுக்கு லிண்டா ட்ரிப் என்ற ஒரு தோழி கிடைக்கிறார். மோனிகா தன் மனதுக்குள் பூட்டி வைத்திருந்த அந்த பெரிய ரகசியத்தை நம்பிக்கையின் அடிப்படையில் லிண்டாவிடம் கொட்டுகிறார். ஆனால் லிண்டா ஒரு சாதாரண தோழி அல்ல. அவர் மோனிகாவுடனான ஒவ்வொரு தொலைபேசி அழைப்பையும் இரகசியமாக பதிவு செய்ய தொடங்கினார். சுமார் 20 மணி நேரத்துக்கு மேலான அவர்களின் உரையாடல்கள் டேப்புகளில் பதிவாகின. லிண்டா பில் கிளின்டனுக்கு முன்னைய அதிபர் காலத்தில் இருந்தே வெள்ளை மாளிகையில் பணியாற்றியவர். கிளின்டன் பதவியேற்றதும் பழைய ஊழியரான லிண்டாவுக்கு புதிய நிர்வாகத்தின் மீது ஓர் அதிருப்தி இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே கிளின்டனை சிக்க வைக்க அவர் ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தார். மோனிகா லெவின்ஸ்கி வெள்ளை மாளிகையிலிருந்து பென்டகனுக்கு மாற்றப்பட்ட போது அங்கு ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்த லிண்டாவுடன் அவருக்கு நட்பு ஏற்படுகிறது. 22 வயதான பெண்ணான மோனிகா 48 வயதுடைய அனுபவம் வாய்ந்த லிண்டாவை ஒரு தாயை போல நம்பினார். ஆனால் லிண்டா மோனிகாவின் உணர்வுகளை விட அந்த தகவல்கள் கிளின்டனை எப்படி வீழ்த்தும் என்பதிலேயே குறியாக இருந்தார். ஒருமுறை கிளின்டனுடனான சந்திப்பின் போது மோனிகா அணிந்திருந்த ஒரு நீல நிற உடையில் கிளின்டனின் அடையாளங்கள் படிந்திருந்தன. மோனிகா அதை துவைக்க நினைத்த போது தோழி லிண்டா ஒரு தந்திரமான யோசனை சொன்னார். இதை ஒருபோதும் துவைக்காதே, இதுதான் உனக்கான காப்பீடு. மோனிகா அதை ஒரு நினைவு சின்னமாக பாதுகாத்தார். ஆனால் அதுவே கிளின்டனின் அரசியல் வாழ்வை சிதைக்கப் போகும் மரண சாசனம் என்று அவர் அறியவில்லை. இதற்கிடையில் பவுலா ஜோன்ஸ் என்ற மற்றொரு பெண் கிளின்டன் மீது ஒரு வழக்கு தொடர்ந்தார். பில் கிளின்டன் அதிபராவதற்கு முன்பு அகர்னாஸ் மாகாணத்தின் ஆளுநராக இருந்தார். 1991 ஆண்டு ஹோட்டலில் நடந்த சந்திப்பின் போது கிளின்டன் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றார் என்று 1994 அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது பவுலா ஜோன்ஸின் வழக்கறிஞர்கள் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினார்கள். கிளின்டன் இதுபோல வேறு பெண்களிடமும் முறையற்ற உறவு வைத்துள்ளாரா என்று ஆதாரங்களை திரட்டிக் கொண்டிருந்த போதுதான் அவர்களுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலை கொடுத்தது வேறு யாருமில்ல, அதே லிண்டா ட்ரிப் தான். லிண்டா ட்ரிப் மோனிகாவுடன் தான் பேசிய உரையாடல்களை பதிவு செய்து கொண்டே
மறுபுறம் பவுலா ஜோன்ஸின் வழக்கறிஞர்களோடு தொடர்பில் இருந்த லூசியான் கோல்ட்ரக் என்ற பெண்மணியிடம் நெருக்கமாக இருந்தார். லிண்டா ட்ரிப் நேரடியாக வழக்கறிஞர்களிடம் போகாமல் ஒரு இடைத்தரகர் மூலமாக வெள்ளை மாளிகையில் மோனிகா என்று ஒரு இளம்பெண் இருக்கிறார், அவரிடம் கிளின்டனின் ரகசியங்கள் உள்ளன என்ற செய்தியை பவுலா ஜோன்ஸின் சட்டக்குழுவுக்கு அவர் பகிர்ந்தார். இந்த தகவலை பிடித்த வழக்கறிஞர்கள் உடனே மோனிகா லெவின்ஸ்கிக்கு நீதிமன்றம் மூலமாக ஒரு சம்மன் அனுப்பப்படுகிறது. நீங்கள் பவுலா ஜோன்ஸ் வழக்கில் சாட்சியம் சொல்ல வர வேண்டும் என்று அவர்கள் அழைத்த போது மோனிகா அதிர்ந்து போனார். தனது ரகசியம் எப்படி வெளியே தெரிந்தது என்று அவருக்கு அப்போது புரியவில்லை. சட்டத்தில் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் என்று ஒன்று உண்டு. கிளின்டன் பவுலா ஜோன்ஸிடம் தவறாக நடந்து கொண்டார் என்பதை நிரூபிக்க அவர் ஏற்கனவே இதுபோல பல பெண்களுடன் தொடர்பு வைத்துள்ளார் என்பதை வழக்கறிஞர்கள் நிரூபிக்க வேண்டியிருந்தது. அதற்கு மோனிகா ஒரு வெடிகுண்டு போன்ற ஆதாரமாக அவர்களுக்கு கிடைத்தார். கிளின்டனை பாதுகாப்பதற்காக மோனிகா நீதிமன்றத்தில் எங்களுக்குள் எந்த உறவும் இல்லை என்று பொய் சத்தியம் செய்கிறார். கிளின்டனும் அதையே வழிமொழிகிறார். ஜனவரி 26, 1998 உலகம் முழுவதும் தொலைக்காட்சிகள் நேரலையில் இருக்க கிளின்டன் தனது மனைவி ஹிலாரியின் கையை பிடித்துக் கொண்டு உலக புகழ்பெற்ற அந்த பொய்யை கூறுகிறார். I did not have sexual relations with the woman, Miss Lewinsky. அந்த பெண் மோனிகாவுடன் எனக்கு எந்த பாலியல் உறவும் இல்லை. அதிபர் அப்பட்டமாக பொய் சொல்கிறார் என்பது தெரிந்தும் மோனிகா மௌனமாக அழுதார். தான் காதலித்த மனிதன் தன்னை உலகத்தின் முன்னால் யாரோ ஒருத்தி என்று அடையாளப்படுத்தியது அவரது இதயத்தை உடைத்தது. அங்கேதான் லிண்டா ட்ரிப் தான் சேகரித்து வைத்த அனைத்து ஆதாரங்களையும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கிறார். விசாரணை அதிகாரி கெனத் அந்த நீல நிற உடையை FBI ஆய்வகத்துக்கு அனுப்புகிறார். கிளின்டன் தப்பிக்கவே முடியாது என்று நினைத்த தருணம் அது. கிளின்டனின் இரத்த மாதிரியும் அந்த உடையில் இருந்த கரையும் 100% பொருந்தி போயின. அந்த பெண்ணை தெரியாது என்று சொன்ன அதிபரின் பொய் அறிவியல் ஆதாரத்தின் முன்னால் சுக்கு நூறாக உடைந்தது. ஆகஸ்ட் 17, 1998 வேறு வழியே இல்லாத நிலையில் பில் கிளின்டன் தேசத்தின் முன்னால் மீண்டும் தோன்றினார். ஆனால் இம்முறை ஆவேசமில்லை, கண்கள் கலங்கியிருந்தன. ஆமாம், மோனிகாவுடன் எனக்கு முறையற்ற உறவு இருந்தது உண்மைதான். நான் அமெரிக்க மக்களை ஏமாற்றிவிட்டேன். எனது மனைவி மற்றும் மகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வல்லரசின் அதிபர் தனது தனிப்பட்ட பலவீனத்துக்காக உலகத்தின் முன்னால் மண்டியிட்ட அந்த நிமிடம் வரலாற்றில் உறைந்து போனது. கிளின்டன் தனது பதவியை தக்க வைத்துக் கொண்டார். ஹிலாரி கிளின்டன் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் 24 வயது இளம்பெண் மோனிகாவின் வாழ்க்கை சிதைந்து போனது. உலகமே அவரை வசைபாடியது. தான் உயிருக்கு உயிராக காதலித்த மனிதன் தன்னை ஓர் ஆபத்து போல கருதி தூக்கி எறிந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பல ஆண்டுகள் மோனிகா தலைமறைவாக வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். 2014 மோனிகா லெவின்ஸ்கி மீண்டும் பொதுவழிக்கு வந்தார். இம்முறை அவர் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக அல்ல, சைபர் புல்லிங் எனப்படும் இணைய வழி கேடிகளுக்கு எதிராக போராடும் ஒரு வலிமையான பெண்ணாக நின்றார். நான் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த உலகமும் என்னை அவமானப்படுத்தியது, ஆனால் இன்று நான் மற்றவர்களுக்காக பேசுகிறேன் என்று அவர் முழங்கினார். கிளின்டன் மோனிகா கதை வெறும் பாலியல் சர்ச்சை மட்டுமல்ல, அது அதிகாரம், காதல், துரோகம் மற்றும் மீண்டு வருதல் ஆகியவற்றின் கலவை. ஒரு நாட்டின் தலைவன் ஒரு ரகசிய அறையில் செய்த தவறு வரலாற்றின் பக்கங்களில் என்றும் அழியாத ஒரு கரையாக மாறிப்போனது. பில் கிளின்டன் தனது கௌரவத்தை மீட்டுக் கொண்டார். ஆனால் மோனிகா லெவின்ஸ்கி இழந்தது அவரது இளமையையும் அமைதியையும். 20 ஆண்டுகள் கழித்து இன்று அவர் ஒரு சமூக போராளியாக நிமிர்ந்து நிற்கிறார். இவர்களின் கதையில் துரோகி யார்? காதலி யார்? விதியின் சதி யாருடையது? அதிகாரம் இருக்கும் இடத்தில் உண்மையான காதல் சாத்தியமா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள்.